ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா எம்மியா இருக்க போதுங்க. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சேமியா ஜவ்வரிசி பாயசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். அண்டு ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன்னா இது கொஞ்சம் போட்டாலே நிறைய ரைஸ் ஆகும், அதனால நான் அளவாக எடுத்திருக்கேன். அண்ட் நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசி வந்து எந்த ஜவ்வரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம கடுகு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி இருக்கும். நாங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி தான் பயன்படுத்துவோம். ஜவ்வரிசியில் பல வெரைட்டிஸ் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறது இதுதான். இது கிடைச்சா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜவ்வரிசி, நாங்கள் இதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுறோன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து 1 டம்ளருக்கு மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் டம்ளரில் இது வந்து ஒரு 1-1.5 கிட்ட பிடிக்கும். இதில் நான் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப தேவைப்படாது. இந்த சேமியாவை வறுக்கவும் முந்திரியை வறுக்கவும் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ பெருசாக நெய் ஒன்றும் தேவைப்படாது. அண்டு குங்குமப்பூ இஸ் ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு ரிச்னஸ்காண்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்டு கண்டென்ஸ்டு மில்க் தான் நான் இன்னைக்கு சேர்க்க போறேன். நீங்க சுகர் வேணா சுகர்ல பண்ணிக்கலாம். பட் கண்டென்ஸ்டு மில்க் வந்து அளவு இல்லை, நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்க போறோம். அண்டு முந்திரி, இது கூட திராட்சை வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம், பாதாம் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முந்திரி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை நெய்யில வறுத்து நம்ம கடைசியா சேர்த்துற போறோம். இப்போ ரெசிபியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு ஜவ்வரிசியை குக் பண்ண போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும், பொறுமையா தான் வெந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பதான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். இதோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி மாறி இருக்கும். நம்ம சேமியா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஃப்ரை பேனு. அது நல்லா சூடானதும் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி ஜவ்வரிசி சேமியா பாயாசம் பண்ணுவேனோ அந்த மெத்தட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்போ நெய் நல்லா உருகுனதும் சேமியாவை போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் வந்து கோல்டன் கலருக்கு கொண்டு போயிடாதீங்க. லைட்டா அது வர ஆரம்பிச்சதும் நீங்க எடுத்துருங்க. நீங்க வந்து பாலை காய்ச்சி ரெடியா வச்சுக்கலாங்க. ஏன்னா சேமியாவை வறுத்ததும் பால்ல போட்டு குக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பாலை ஊற்றிடுங்க. அது வந்து நல்லா வந்து ஒரு பால் கொதிச்சு வரட்டும். இது வந்து ஃப்ரெஷ் பாலுங்க, காய்ச்சாத பால். அதனால தான் நான் இப்போ போட்டிருக்கேன். நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமியா நல்லா வறுபட தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நட்ஸ் வந்து உங்க ஆப்ஷன் தான், நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்சடாகவும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்க்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பால் ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை உள்ள சேர்த்துடலாங்க. நீங்க ஜவ்வரிசியை கடைசியா தான் சேர்க்கணும், ஏன்னா அது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அது தனியா தான் வேக வச்சு எடுக்கணும் தண்ணியில. ஸோ சேமியாவை தான் நம்ம பால்ல வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சதை உள்ள சேர்த்துடலாம். ஃபுல்லா சேர்த்தியாச்சு. நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பாலோட அளவு வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா தேவைப்பட்டா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளருக்கு எடுத்து சேர்த்திருக்கேன். பட் தேவைப்பட்டா நம்ம இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சேமியா வேகும் போது கொஞ்சமா நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வேகும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த ஃபிளேவர் பிடிக்குங்கிறதுனால சேர்க்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேமியா வெந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். உங்களுக்கு சேமியா கூட ஜவ்வரிசி மாதிரி தான், வெந்ததுமே கண்ணாடி மாதிரி தெரியும். பாத்தீங்கன்னா நமக்கு சேமியா தரோவா வெந்துருச்சுங்க. நான் எடுத்து பார்த்தேன், சூப்பரா வெந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம வேக வச்சோம்னா குழஞ்சிரும். ஸோ நம்ம குயிக்கா வந்து இதுல நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை உள்ள சேர்த்துருங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்பவே எனக்கு ஒரு திக்னஸ் தெரியுது.
இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம என்ன சேர்க்க போறோம்னா ஸ்வீட் சேர்க்க போறோம். சுகர் ஆர் கண்டென்ஸ்டு மில்க், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி செஞ்சு காமிக்க போறேன். அண்ட் எவ்வளோங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட சேர்க்க போறேன். இப்போ அது அவங்கவுங்க இஷ்டம் தாங்க, ஏன்னா இதுல வந்து நம்ம அளவு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் குடிச்சு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியதா இருக்கு, பத்தலை. ஸோ நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் டேஸ்ட் பார்த்துட்டேங்க, 2வது வாட்டியும் பெர்ஃபெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பத்தலை, செகண்ட் டைம் கொஞ்சம் ஆட் பண்ண, இப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஆட் பண்ணா ரொம்ப வந்து ஸ்வீட் ஆயிரும் ஒரு மாதிரி. ஸோ கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கேஷ்யூ நட்ஸை உள்ள சேர்த்துங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நட்ஸை சேர்த்து நல்லா கலந்தாச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய ஜவ்வரிசி சேமியா பாயாசத்தை. டேஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை வேறொரு ரெசிபியில சந்திக்கிறேன். பை, see you.